புயல்னாலே நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறது கொந்தளிக்கிற கடல், காத்துல சுழன்றடிக்கிற மரங்கள், எங்க பார்த்தாலும் தண்ணி போன்ற காட்சிகளா தான் இருக்க முடியும். இந்த புயல் ஏன் வருது, எப்படி வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ரீசெண்டா செய்திகள்ல பீதியை கிளப்பிட்டு வர்றது சூரியகாந்த புயல். சூரியன் மேல ஏற்படுற காத்துல ஏற்படுற மாற்றங்கள் மற்றும் சில இடையூறுகள் காரணமா சூரிய சக்தி வெளியிடப்படுது. இது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சொல்றாங்க. இந்த காந்த அலைகள் பூமியை நெருங்கும் போது பூமியோட காந்த அலைகள் கூட எதிர்பட்டு செயற்கைக்கோள்கள், தகவல் தொழில்நுட்பம் தொடங்கி விண்வெளி ஆய்வாளர்கள் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 11ஆம் தேதி சூரியனோட AR 3664 பகுதியில இருந்து வெளியிடப்பட்ட சூரியகாந்த புயல் பூமியை மிகப்பெரிய அளவுல தாக்குச்சு. மேல சொன்ன மாதிரியே செயற்கைக்கோள்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துல பாதிப்பு ஏற்படும் நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்திருந்தாங்க. பூமியை சுத்தி கிட்டத்தட்ட 50 செயற்கைக்கோள்களை இந்தியா இயக்கிட்டு வர நிலையில இந்த சூரிய புயல்கள்னால சொல்லிக்கிற அளவுக்கு செயற்கைக்கோள்கள் எதுவும் பாதிப்படையாம இருக்க இஸ்ரோ என்ன செஞ்சது தெரியுமா? கர்நாடகாவோட ஹாசன் மற்றும் மத்திய பிரதேசத்தோட போபால் இடங்கள்ல இருக்க இஸ்ரோவோட MCF சொல்லப்படுற மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி தான் சூரிய புயல்ல இருந்து செயற்கைக்கோள்களை காப்பாத்த ரொம்பவே உதவுச்சு. செயற்கைக்கோள்களோட ஆரம்ப சுற்றுப்பாதையை உயர்த்துறது, சுற்றுப்பாதையில பேலோட் சோதனை மற்றும் செயற்கைக்கோள்களோட சுற்றுப்பாதை செயல்பாடுகளை கண்காணிக்கிறது மாதிரியான வேலைகளை MCF பாத்துக்கும். சூரிய புயல் வரக்கூடிய அறிகுறிகளை உன்னிப்பா கவனிச்சு செயற்கைக்கோள்களை பாதுகாக்க MCF குழு தயார் நிலையில இருந்தது. துல்லியமான தொலைநோக்கு பார்வையில இஸ்ரோ சில சென்சார்களை செயலிழக்க செஞ்சாங்க. இது முக்கியமான அமைப்புகளோட தொடர்ச்சியான செயல்பாட்டை உறுதி செய்யற வகையில அமைஞ்சது. சூரியகாந்த அலைகள்ல இருந்து செயற்கைக்கோள்கள் பாதுகாக்கப்படலனா டிவி, மொபைல், இன்டர்நெட் தொடங்கி பங்குச்சந்தை வரைக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா சரியான நேரத்துல முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்னால இஸ்ரோவோட 30 செயற்கைக்கோள்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாம காப்பாற்றப்பட்டுச்சு. சூரிய புயலோட தாக்கம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய புயலோட பாதிப்பு நேவிகேஷன் சென்டரோட நேவிக் அளவீடுகள் படி குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தலன்னு இஸ்ரோ உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.